Hi friends, welcome to Rice and Spices channel. இன்னைக்கு நம்ம வீடியோல தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. தக்காளி தொக்குக்கு வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அப்போதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பொன்னிறம் ஆனதும் 4 தக்காளியை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்மளுக்கு தக்காளி நல்லா மசியணும். நான் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரும். இப்போ நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா மசிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பாருங்க, கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தக்காளி பழத்துலேருந்து எல்லாமே வந்துடும். இதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க, சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் இதில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி வந்து திக்காக வேணும்னா நீங்கள் பாதி தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. தேவைப்பட்டா கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்திங்கன்னா கூட உங்களோட கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சுலபமாக சீக்கிரமாக இதை செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த தக்காளி தொக்கு வந்து சாதத்தோடையும் சப்பாத்தி இல்லை பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி, பொங்கல், தோசை இதுக்கெல்லாம் கூட இந்த தக்காளி தொக்கு வந்து நல்லா செட் ஆகும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.